in real time software development process la neenga work out பண்ற நேரம் so actually இது in real time experience in the finally a project submit பண்ற time issue ஆவினொன்று தான் இந்த டிஎஃப்டியும் ER டயக்ராம். இப்போ டிஎஃப்டி ER டயக்ராம் சரியா ஐடியா ஒன்று இருந்தேன்னு சொன்னா எங்களுக்கு சிம்பிளா எந்த ப்ராப்ளமும் இல்லாம எங்களோட ப்ரொஜெக்டை சக்சஸ்ஃபுல்லா முடிக்கணும். அப்போ ஒரு ப்ரொஜெக்ட பேசிக் ஃபண்டமெண்டலா நாங்கள் ஐடியா எடுக்கணும்னு சொன்னா எங்களுக்கு இருக்கிற முக்கியமான ஒரு அனாலிசிஸ் டூல் டிஎஃப்டி, அதுக்கு அடுத்தது ER டயக்ராம். இந்த ER டயக்ராம் டிஎஃப்டியும் இருந்தா தான் இதுக்காக யூஸ் கேஸ் டயக்ராம், ஆக்டிவிட்டி டயக்ராம், சீக்வென்ஷியல் டயக்ராம் இதெல்லாம் அட்வான்ஸ் லெவல்ல இல்லை. அட்வான்ஸ் லெவல் இதுல இல்லை, அதாவது அட்வான்ஸ் லெவல் சிலபஸ்ல இல்லை. பட் டிகிரிஸ் இல்லாட்டி ரியல் டைம் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்கு போகல இன்கேஸ் அது யூஸ் பண்ண வேண்டும். பட் ER டயக்ராம் அண்ட் டிஎஃப்டி ஸ்டில் இஸ் தேர். அப்போ அந்த டிஎஃப்டி டயக்ராமும் ER டயக்ராமும் இருந்தால் தான் எங்களோட ப்ரொஜெக்டை வந்து சிம்பிளா ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ளு. ஓகே, ஸோ அதோட பேசிக் ஃபண்டமெண்டல் ஒன்று தான் டிஎஃப்டி ER டயக்ராம். அப்போ ER டயக்ராம் என்னது இது பட் சாஃப்ட்வேர் அட்வான்ஸ் லெவல் எக்ஸாமுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டூல். ஓகே, ஸோ ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். இந்த ER டயக்ராம் சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் SQL ஈஸியாகிக்கும், MySQL ஈஸியாகிக்கும். அதுல இருந்து ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு ரியல் டைம் ப்ரொஜெக்டுக்கு போயிடும். ஸோ PHP MySQL எல்லாமே டிபெண்ட் ஆகுது. ஸோ சிம்பிளாக உங்களுக்கு ஸ்கீமா டிசைன் பண்ணி உங்களோட ஃப்ரேம் ஒர்க் அளவுக்கு போயிடும். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் entity relationship diagram. So entity relationship diagram means, so this is the real concept of the phases of database design. அப்போ எப்படி சிஸ்டம் டெவலப்மெண்ட் லைஃப் ஸ்டைலுக்கு நாங்கள் ஃபேஸஸ் ஆஃப் டிசைன் இருக்குதோ அத மாதிரி ஃபேஸஸ் ஆஃப் டேட்டாபேஸ் டிசைனுக்கும் ஒரு டேட்டாபேஸ் டிசைனுக்கும் ஃபேஸஸ் இருக்கு. அதில் ஃபேஸஸ்ல ஒன்று இப்போ ரியல் டைம் ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்றில் நாங்கள் ரிக்குவயர்மெண்ட்டை கெதர் பண்ணுறோம். அப்போ அந்த ரிக்குவயர்மெண்ட் கெதர் பண்ணினதை வச்சு நாங்கள் என்ன செய்வோம்னா அனாலிசிஸ் பண்ணுவோம், ஸ்பெஷலி டேட்டா ஃப்ளோ டயக்ராம். அப்போ டேட்டா ஃப்ளோ டயக்ராம கனெக்ஷனை ரிக்குவயர்மெண்ட்டை கெதர் பண்ண போகிறோம். ஸோ அதுல இருந்து நாங்கள் கன்செப்சுவல் டிசைன் பண்ணோம், அதாவது ER டயக்ராம்ல பேசிக். ஸோ அந்த அதாவது லொஜிக்கல் ER டயக்ராம் அந்த லொஜிக்கல் ER டயக்ராமை டிசைன் பண்ணோன்னு அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணோம் ஸ்கீமாக்கு. அந்த ரியல் டைம் ஸ்கீமாவை SQLக்கோ இல்லாட்டி MySQLக்கோ இல்லாட்டி PostgreSQL ஓ Oracle SQL simply you can convert or translate into the data, the relational database, RDBMS. Okay, so SQL is very important. I told you earlier that especially for the data engineering, data analysis and data science. So the ER diagram or entity relationship diagram is a conceptual model. So it's a conceptual that gives a graphical representation of the logical structure of the database. அப்போ டேட்டாபேஸ்ட லொஜிக்கல் ஸ்ட்ரக்சரை கன்செப்சுவலாக டிமான்ஸ்ட்ரேட் ஓ எக்ஸ்போஸ் இல்லாட்டி விசிபிள் வியூ பண்ணுறது தான் மெயினாக ER டயக்ராம்ட மெயின் டியூட்டி. ஓகே, ஸோ இப்போ இது வந்து ப்ராப்ளம் வர்றது எந்த இடத்துலன்னா அதுல எப்படி நான் டேட்டா ஃப்ளோ டயக்ராம் சொல்ல போகல சொன்னனோ, டேட்டா ஃப்ளோ டயக்ராம் எப்படி ரெண்டா டிவைட் பண்ணணும். ஒன்று அதுட என்டிட்டிஸ், ஸோ எக்ஸ்டர்னல் என்டிட்டி, அதுட data store and so on. அது மாதிரி அதுல லெவல். பட் ER டயக்ராம்லையும் மெயினா ரெண்டா டிவைட் ஆகுது. ஒன்று அதுட என்டிட்டிஸ் மீன்ஸ் அது சிம்போல்ஸ்.
அந்த symbols சரியா ஐடென்டிஃபை பண்ணினா ஓகே அரௌண்ட் 50 to 60% ER diagramல knowledge வரும். The remaining part relationship பண்ணுவோம், one to one, one to many, many to many. இந்த exact real time அந்த real timeல அதை ரியலா அப்ளை பண்ணி அந்த இதை அந்த அந்த ரியல் டைமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற டைம் சிம்பிளா உங்களுக்கு ER டயக்ராம் ஃபைனலைஸ் பண்ணிடும். ஸோ உங்களோட கொஸ்டினும் அந்த அளவுக்கு ஹார்ட் கொஸ்டின்ஸ் பெருசா வருவது இல்லை. மெயின் அதுல ஒன் டு ஒன், ஒன் டு மெனி, மெனி டு மெனியை சரி எக்ஸாக்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினா வெரி சிம்பிளா அதுக்கான ஆன்சர்ஸை கெதர் பண்ணிடும், give write பண்ணிடும். So please try to understand this one. It is not important for you to do the paper, even though this is support for your future as a developer or as a database engineer or database designer or database administrator. இந்த கேட்டகரி SQL என்றதுல டேட்டா இன்ஜினியரிங் இருக்குது, டேட்டா சயின்ஸ், database analyst or DB administrative, இப்படி நிறைய போஸ்ட். ஸோ அப்போ டிபி அட்மினிஸ்ட்ரேட்டிவ்க்கு கீழே இருக்கிற அந்த லோ லெவல்ல இருந்து ஹை லெவல் மட்டும் போற இடத்துல மெயின் ER டயக்ராம் தெரிஞ்சிருக்கணும், SQL தெரிஞ்சிக்கணும், MySQL தெரிஞ்சிக்கணும், இதெல்லாம். அப்போ ஆல்ரெடி நாங்கள் SQL ஒரு பார்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அப்போ SQL பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணி இப்போ நாங்கள் ER டயக்ராம் வந்திருக்கோம். ஸோ அப்போ ER டயக்ராம் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரியல் டைம் ப்ரொஜெக்டோட சம் எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரொஜெக்ட்ஸ் நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணோம். ஸோ ஒர்க் அவுட் பண்ணுற டைம் சிம்பிளி யூ கேன் கெட் அன் ஐடியா what is the ER diagram, what is the importance of the ER diagram, and what are the relations between the entities and the properties and so on. Okay. So next, what is an entity relationship diagram? So the theory part main in detail about screenshot பண்ணனும். screenshot பண்ணிட்டனே இது இல்லையா? screenshot பண்ணனும். ஓகே, ஸ்கிரீன்ஷாட் இதுல இது தேவைப்படுமா? ஓகே, இதை எடுத்துக்கோங்க. Next. Okay. So ER diagram இதுவும் ஒரு ஐடியா தான். மெயினா ER diagramல attributes என்ன ஒன்று இருக்குது, அதுல entities என்ன ஒன்று இருக்குது. ஸோ entity என்று சொன்னா வேற ஒன்றும் இல்லை, இட் இஸ் அ வெரி சிம்பிள் டேபிள். entity இப்போ நாங்கள் டேபிள் டேட்டா எக்ஸல்ல போனோம்னு சொன்னாலும் டேபிள்ஸ் கிரியேட் பண்ற ஐடியா ஒன்று. ஸ்டூடெண்ட் டேபிள், course table, subject table, student table, teachers table, so on so. அப்ப இந்த டேபிளுக்கு தான் மெயினா ER டயக்ராம்ல சொல்லுவோம் என்டிட்டி. என்டிட்டி, லிசன் கேர்ஃபுல்லி. ஸோ ஒவ்வொரு டேபிள் டேயும் நாங்க மெயினா சொல்றது என்டிட்டி. ஸோ அப்ப இந்த என்டிட்டி உள்ளுக்கு ஒரு டேபிள் உள்ளுக்கு எப்படி அட்ரிபியூட்ஸ் சொல்லுவோம், அதாவது காலமுக்கு மேல காலம் ஹெடர்னு சொல்லி நாங்க எக்ஸல்ல யூஸ் பண்ற அந்த பேட்டர்னு அது காலம் ஹெடர் இல்லாட்டி உங்களோட டேபிள் ஹெடர். அப்ப அந்த டேபிள் ஹெடர் வந்து அட்ரிபியூட்னு சொல்லும். ஸோ அப்ப ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் என்ற என்டிட்டி, ஸ்டூடெண்ட் டேபிள வந்து நாங்கள் என்டிட்டின்னு. அப்ப ஸ்டூடெண்ட் என்ற என்டிட்டிக்கு ஐடி என்ற அட்ரிபியூட் இருக்குது, ஸ்டூடெண்ட் நேம் என்ற அட்ரிபியூட் இருக்குது, ஸ்டூடெண்ட் கான்டாக்ட் நம்பர் என்ற அட்ரிபியூட். அப்ப இதுக்கு தான் அட்ரிபியூட் சொல்லும். அப்ப மெயினா ER diagram contains with the entities and the attributes with their relationship. So இந்த மூணு சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா சிம்பிளா ER diagram அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஓகே, நம்பர் 1. செகண்ட், ஃப்ளோ சார்ட்ல அரௌண்ட் மோர் தென் 5 ஷேப்ஸ் இருக்குது, ஜியோமெட்ரிக் ஷேப்ஸ். அது மாதிரி டேட்டா ஃப்ளோ டயக்ராம்ல அரௌண்ட் 4 DFDல. அதுல சப்பார்ட்டை சொல்லல, சப்பார்ட்டை அதாவது ஸ்டோர்ல வந்து M வருது, D வருது, அதெல்லாம் பத்தி இல்லாம பெரிய அந்த ஃபண்டமெண்டலா பார்த்துன்னு சொன்னா ஒரு 4 தானே. ஸோ இதுலேயும்
main 3 geometrics on the entity வந்து rectangle, attribute வந்து oval shape, relationship வந்து diamond. ஸோ அப்ப இந்த சரியா இந்த இவ்வளவுதான் ER diagram. இதை சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினா வெரி சிம்பிளா இதுல கேட்கிற அந்த கொஸ்டின்ஸுக்கு சிம்பிளா எங்களுக்கு ஆன்சர் கலெக்ட் பண்ணிடும். இந்த ட்ரோ பண்ணுற அந்த ER டயக்ரத்துக்கு ஸ்கிமா கிரியேட் பண்ற ஐடியா ஒன்று இருந்தா SQL சிம்பிளா கிரியேட் பண்ணிடும், இல்லாட்டி MySQL சிம்பிளா கிரியேட் பண்ணிடும். Fine, let's start. So the geometricsல சேம் இந்த மூணு ஐட்டமே இது. பட் இந்த மூணுல சில கன்செப்டை நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். ஓகே, இப்ப இதுதான் ER டயக்ராம் மாடல். இந்த ER டயக்ராம்ல மெயினா கேட்டகரிஸ் ஏர்லியா நான் சொன்ன மாதிரி 3 இருக்குது. நம்பர் 1 என்டிட்டி. அந்த என்டிட்டியை நான் பார்த்தா வீக் என்டிட்டி, ஸ்ட்ராங் என்டிட்டி என்று டிவைட் பண்ணணும். அதை நாங்கள் ஸ்டடி பண்ணுவோம். ஸோ அட்ரிபியூட்ஸ் இருக்குது. இந்த அட்ரிபியூட்ஸை நான் கேட்டகரைஸ் பண்ணா கீஸ் என்ன இருக்குது, கம்போசிட் என்ன இருக்குது, டிரைவ்டு அட்ரிபியூட் என்ன இருக்குது, மல்டிவேல்யூ அட்ரிபியூட் இருக்குது. ஸோ ரிலேஷன்ல பார்த்துன்னு சொன்னா 1 to 1, 1 to many, many to 1 and many to many இப்படி கேட்டகரைஸ் ஆகும். ஸோ அப்போ இந்த இதை கிளியரா நான் கன்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினா சிம்பிளா எங்களுக்கு ஒரு ஆன்சரை உங்களோட எந்த கேள்விக்கும் ஆன்சர் பதில் சொல்லிடுமா. அப்போ இதை மெயினா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி அடிச்சுக்கோங்க.